அம்மா. அக்கா மாமா வாங்க. டேய் தம்பி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேடா. வேலைக்கெல்லாம் போறியா? போயிட்டு தான்க்கா இருக்கேன். எங்கடா அம்மானே காணோம்? அம்மா உள்ளதா இருக்கு. அம்மா இங்க வாமா, அக்காவும் மாமா வந்திருக்காங்க. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. அண்ணே எப்படி வந்த? நல்லா இருக்கேம்மா. அம்மா, உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமா, உன் மாப்பிள்ளைக்கு வெளிநாட்டுல வேலை கிடைச்சிருக்கு. மாசம் 1.5 லட்ச ரூபாய் சம்பளமா. அப்படியா? ரொம்ப சந்தோஷமா. வாழ்த்துக்கள் மாப்பிள்ள. அம்மா அத்தை, மச்சான் படிச்சுட்டு இருந்தாப்லையா? வேலை கிடைச்சிருச்சுங்களா? என்ன வேலைக்கு போறாருக்கா? இல்ல மாப்பிள்ள, 2-3 வருஷமா வேலை தொலைவிட்டு இருக்கிறான். வேலை எதுவும் கிடைக்கல. 2-3 வருஷமா வேணாலும் சுத்திட்டு இருக்கிறான். பார்த்து ஏதோ ஒரு 10,000 வேலைக்கு போக சொல்லுங்க. காலெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது. அம்மா சரிம்மா, போயிட்டு வரேன். நெக்லஸ் கேட்டிருந்தேன், வாங்கி தரேன்னு சொல்லியிருந்தாரு. நான் போயிட்டு இன்னொரு நாளைக்கு வரேன். சரிடா, பார்த்து போயிட்டு வாங்க. சரி வாங்க மாப்பிள்ள. ஏமா அக்கா ரொம்ப கொடுத்து வச்சோம்மா. பணக்கார மாப்பிள்ளை கிடைச்சிருக்காங்க. நல்ல வசதியான மாப்பிள்ளை கிடைச்சி இப்ப பாரு மாசம் 1.5 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அவர் மாதிரி நாமளும் சம்பாதிச்சு எப்பமா பணக்காரங்க ஆகுது. சாமி, நம்ம இப்பயும் பணக்காரர் தான்டா. என்னம்மா சொல்ற? ஏமா நம்ம 50-100 செலவு பண்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறோம். அவங்க பாரு மளிகை கடைக்கு போற மாதிரி நகை கடைக்கு ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு போறாங்க. நாமளும் பணக்காரன் தான்டா. கால் இல்லாதவங்க போய் கேட்டுப்பாரு, காலோட அருமை பத்தி சொல்லுவான். சாப்பாடு இல்லாதவங்க போய் கேட்டுப்பாரு, சாப்பாட்டோட அருமை சொல்லுவான். நமக்கு 2 கையும் 2 காலும் நோய் நொடி இல்லாம நம்ம உழைச்சு திங்கிறதுக்கு ரொம்ப தைரியத்தை கொடுத்து வச்சிருக்கிறான்ல, அவன் தானே பணக்காரன். அப்ப நாமளும் பணக்காரன் தான்டா. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது. நம்மளுக்கு கிடைச்ச வாழ்க்கைய வாழ்ந்து காட்டணும். நீங்களும் இதே நிலைமையில இருந்தா வாழ்ந்து காட்டுங்க.